Hello students, now we are going to discuss about definitions of crystal lattice and unit cell. So what is crystal lattice? Crystal lattice, it is nothing but a regular arrangement of atoms or molecules or ions throughout the crystalline solid. It is called crystal lattice. Okay, a regular arrangement of atoms or molecules or ions throughout the crystal. Is called crystal lattice. So what is unit cell? Unit cell, it is nothing but a basic three-dimensional repeating structural unit of a crystalline solid. It is called a unit cell. Okay. So unit cell, it is nothing but a basic three-dimensional repeating structural unit. Repeating structural unit of a crystalline solid. ஒரு கிறிஸ்டலில் ஒரு கிறிஸ்டலின் சாலிடில் நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அந்த யூனிட் செல்ஸ் தான் ரிப்பீட்டிங் போர்ஷன் ஒரு கிறிஸ்டலின் சாலிடுக்கு. கிளியர்? ஸோ ஒரு பில்டிங் எப்படி ஒரு பிரிக்ஸை வச்சு டெவலப் ஆகுதோ அதே மாதிரி ஒரு கிறிஸ்டலின் சாலிட் இந்த யூனிட் செல்லை பேஸ் பண்ணி தான் டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? ஸோ வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர்? வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர்? ஒரு கிறிஸ்டலில் ஒரு பர்டிகுலர் ஆட்டமை சரவுண்ட் பண்ணி எத்தனை அதர் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் கோஆர்டினேஷன் நம்பர். ஓகே, ஸோ இது ஒரு ஸ்பியர், அதாவது இது ஒரு ஆட்டம்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெய்பரிங் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். நெய்பரிங் ஆட்டம்ஸ் கான்டாக்டில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம்ஸ்க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா நெய்பரிங் ஆட்டம்ஸ் 2. ஸோ தட் கோஆர்டினேஷன் நம்பர் 2. கிளியர்? ஸோ இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் இந்த ஒரு ஆட்டம் எத்தனை அதர் ஆட்டம்ஸ் டச் பண்ணியிருக்கு? 4. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 4. ஸோ இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டலில் ஒரு பர்டிகுலர் ஆட்டமை சரவுண்ட் பண்ணி எத்தனை அதர் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத கன்சிடர் பண்ணுறது தான் கோஆர்டினேஷன் நம்பர். கிளியர்? ஓகே, யூனிட் செல் மெயின்லி டிபெண்ட்ஸ் அப்பான் எட்ஜ் லென்த் அண்ட் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ். ஓகே, யூனிட் செல் மெயின்லி டிபெண்ட்ஸ் அப்பான் எட்ஜ் லென்த், அதாவது இந்த லென்த்தை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஒன் இட் இஸ் செட் பி, இந்த லென்த்துக்கு பேர் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம், ஏ. அண்ட் திஸ் ஒன் பி, இந்த லென்த்துக்கு பேர் சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, எட்ஜ் லென்த் அண்ட் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் ஆல்ஃபா, பீட்டா, காமா. ஸோ இந்த இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் இட் இஸ் நத்திங் பட் யூனிட் செல் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் lattice point. Unit cell contains only one lattice point, that is called a primitive unit cell. Unit cell contains only one lattice point. அதாவது யூனிட் செல்லில் கார்னரில் மட்டும் ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா அது ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, யூனிட் செல்லில் ஆட்டம்ஸ் கார்னரில் மட்டும் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா தட் ஒன் இட் இஸ் செட் டு பி ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். ஸோ நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் So non-primitive unit cell, that means unit cell contains more than one lattice point. Unit cell contains more than one lattice point. அப்போது ஆட்டம்ஸ் யூனிட் செல்லில் கார்னரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அதை தவிர்த்து
face of the unit cell, face center and otherwise body center unit cell. அப்போ more than one lattice point இருக்கு அப்படின்னா அதுதான் என்னதுப்பா non primitive unit cell. Okay, so it may be in corner and face of the unit cell. Clear? Students, there are 7 primitive crystal systems. So என்னென்ன crystals இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Okay, first one it is cubic, and second one rhombohedral, tetragonal, hexagonal, orthorhombic, monoclinic and triclinic. Monoclinic and triclinic. Okay, so நம்ம ஈஸியாக அந்த எட்ஜ் லென்த் அண்ட் தென் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லா கிறிஸ்டல்ஸுமே எதை வச்சு சார் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜ் லென்த் அண்ட் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸை பொறுத்து தான் இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் எட்ஜ் லென்த் அண்ட் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் எட்ஜ் லென்த்தை நம்ம பார்த்துடலாம். ஓகே, எட்ஜ் லென்த் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எட்ஜ் லென்த் A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C. கியூபிக் அப்படின்னா ஏபிசி 3 லென்த்துமே சேமாக தான் இருக்கும். ராம்போஹெட்ரல் A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C, இது ரெண்டும் சேம். ஓகே, நெக்ஸ்ட் tetragonal, hexagonal சேமாக இருக்கும். A equal to B which is not equal to C. A equal to B which is not equal to C. And then அடுத்தது orthorhombic, monoclinic, triclinic, இது மூணு சேம் கேட்டகரி. A, B, C which is not equal to. A is not equal to B and B is not equal to C. Same. Clear? Okay, next interfacial angle. Alpha, beta, gamma. Okay, so cubic பார்த்தீங்க அப்படின்னா alpha is equal to beta which is equal to gamma which is equal to 90 degree. And then tetragonal, rhombohedral விட்டுருங்க, tetragonal அடுத்தது எழுதிக்கலாம். Same. Alpha is equal to beta which is equal to gamma which is equal to 90 degree. Next hexagonal விட்டுருங்க, orthorhombic எழுதிக்கலாம். Alpha is equal to beta which is equal to gamma which is equal to 90 degree. Clear? Okay, so odd number, அதாவது first 1, 3, 5 and 7 பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே not equal. Triclinic ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். A is not equal to B which is not equal to C, and here also alpha is not equal to beta which is not equal to gamma which is not equal to 90 degree. So easy ஞாபகம் வச்சுக்கலாம். Okay, then hexagonal பாருங்களேன். hexagonal alpha is equal to beta which is equal to 90 degree, gamma which is equal to 120 degree. Gamma which is equal to 120 degree. Okay, next monoclinic. monoclinic பார்த்தீங்க அப்படின்னா alpha equal to gamma which is equal to 90 degree and beta which is not equal to 90 degree. Beta which is not equal to 90 degree. And rhombohedral பாருங்களேன். rhombohedral alpha which is equal to beta which is equal to gamma which is not equal to 90 degree. So easy ஞாபகம் வச்சுக்கலாம். Okay, thank you.